டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இப்போ நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு முக்கியமான வீடியோ பதிவு பண்ணும் அப்படின்னுக்காக இங்கேருந்து பதிவு பண்ணுறோம். டீம்டு யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ்க்கான கவுன்சிலிங் முடிஞ்சு அந்த ரவுண்ட் 2 ரிசல்ட் நேற்று வெளியானதுலேருந்து நிறைய மாணவர்களும் பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்செட்டாக இருக்காங்க. இந்த சீட் கிடைக்காத மாணவர்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அவங்க ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெஸ்டான பட்ஜெட்டில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து அது தோல்வி அடைஞ்சதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்தது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணலாம். தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் ஸ்டேஷனில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, என்ஆர்எல் லேப்ஸும் இருக்குது. பட் என்ன என்ஆர்எல் லேப்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது கட்டாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24, 25, 26, 27, 28, 29 வரைக்கும் போகும். அது காலேஜ் பொறுத்து மாறும். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டாக் புதுச்சேரி, இந்த 2 வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் நிறைய போட்டிருந்தேன் எம்பி ஸ்டேட்டில். ஸோ அங்கே வந்து ஒரு சில மாணவர்கள் இப்போ வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. நல்ல விஷயம் தான். இந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் அடுத்தது என்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுறதுங்கிறது நல்லது. பயன்படுத்தினா இன்னும் நல்ல விஷயங்கள் தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டர் போகலாம், இல்லை வேறு கோர்ஸ் தேர்ந்தெடுக்கலாம், இல்லை வெளிநாடு படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதில் 2-3 மாணவர்கள் 2-3 வருஷங்கள் வந்து ரிப்பீட்டர் படித்து வேறு கோர்ஸ் போகிறதுக்கா, இல்லை வெளிநாடு போகிறதுக்கா, இல்லை வெளி ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கானங்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். பட் நமக்கான வாய்ப்பு இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது இதுதான் இருக்குது. அதனால் எம்பிபிஎஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறையா துறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது. மாணவர்களும் பேரண்ட்ஸும் நம்பிக்கையாக இருங்க. நல்லது நடக்கும் அப்படின்னு அதை நோக்கி நீங்கள் நகரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.